Dear teachers, welcome to JS in English Learning. We are with the climax of Rabindranath Tagore's play, The Muktadhara. It must be the last segment. Almost we have two important information. That is, the Crown Prince Abhijit is arrested. Dhananjay Vairangi is also arrested. And the people of Uttarakut are very angry with Abhijit. And now you have two sets of people who wanted to free Abhijit. Yaru, the two sets. One is the people of Shiv Tarai under the leadership of, who is that leader? The political leader of Shiv Tarai? Ganesh. Under the leadership of Ganesh, they are also marching towards Uttarakut to free their crown prince Abhijit, a man whom they love. Okay. On another side, you have the uncle of Abhijit, Vishwajit. He has already planned to take away, Abhijit to his kingdom by force. ஏன்னா அவனுக்கு தெரியும் அபிஜித் வந்து என்ன பண்ண மாட்டான், முக்ததாராவை விட்டு வரமாட்டான் அப்படிங்கிறது இந்த அங்கிளுக்கு தெரிஞ்சிருச்சு விஸ்வஜித். இருந்தாலும் என்ன பண்றான், கொஞ்சம் அவரை பர்சுவேட் பண்ணி பார்க்கலாம். ராத்திரி நேரத்துல வந்து அவர் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டாரு. யாருக்கிட்ட? He has spoken with this character called Udab. Udab is who is Udab? He is one of the ministers there, and the Udab he is the man who is in charge of the house arrest. அவர்கிட்ட ஏற்கனவே பேசிட்டு என்ன அப்படின்னா, அவருக்கு ஏற்கனவே ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்கிறாரு. அந்த லெட்டர்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, when it is night I will come and I will create a scene and take away the crown prince to my place அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறாரு. அப்ப அவரு அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. இப்ப now it is night time and Vishwajit as per his plan has come to the place where Abhijit is kept in house arrest. அவர் அங்க வந்துட்டாரு. வர அந்த house arrest ஆன அந்த பிளேஸுக்கு முன்னாடி he is meeting Udab. உத்தாப்ப பார்த்து என்ன கேட்கிறாரு, who is there, is it Udab அப்படின்னு கேட்கிறாரு. இவர் ஆமா சார் நீங்க தானே விஸ்வஜித்? ஆமா. மை லார்ட், நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்ன விஷயம் எல்லாம் நீ ஃபாலோ பண்ணிக்கிட்டியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் ரெடி ஆயிடும். அந்த கிங் வந்து ரொம்ப வருத்தப்படுவார்ல. அப்படிங்கும் போது என்ன பண்றாரு, விஸ்வஜித் வந்து ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன அப்படின்னா, the king loves Abhijit. He cannot free Abhijit because he is afraid that the people of Uttarakut may do Abhijit some wrong. இவர் வந்து அவரை விடுதலை பண்ணா கூட people of Uttarakut என்ன பண்ணுவாங்க, அவரை பிடிச்சு அடிச்சு கொன்றுவாங்க. அதனால தான் அவரை விடுதலை செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை அவர் ஓரமா வச்சுட்டாலும் அவர் மனசுக்குள்ள என்ன ஆசை அப்படின்னா, யாராவது வந்து அபிஜித்தை பத்திரமாக இந்த இடத்துல இருந்து மீட்டு கொண்டு போக மாட்டார்களா என்று அவர் மனதளவில் யோசித்துக் கொண்டிருக்கிறார் என்று விஸ்வஜித் சொல்லிட்டு என்ன சொல்றாரு, I have come with my soldiers and I'm going to take away Abhijit to my place. Don't worry, you will not be found fault. நான் எல்லாத்தையும் பக்காவா ஸ்கெட்ச் போட்டுட்டேன். என்னுடைய சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஏன்னா இந்த டென்ட்ல இன்னொரு சைட்ல ஃபயர் வச்சு விடுவாங்க. நீ அந்த பக்கம் போய் பாக்குற மாதிரி, அந்த ஃபயர் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பாக்குற மாதிரி பாரு. நான் இந்த டென்ட்ல வேற ஒரு டைரக்ஷன்ல உள்ள என்டர் ஆகி அபிஜித்தை இந்த இடத்துல இருந்து என்னுடைய கிங்டம்த்துக்கு கூட்டு போயிருவேன் அப்படின்னு அவரு பிளான் பண்றாரு. இப்போ பாத்தீங்கன்னா அபிஜித் இருக்கக்கூடிய இடத்திற்கு விஸ்வஜித் போறாரு. போனோன்னே அவங்க அபிஜித் வந்து விஸ்வஜித்தை பார்த்தோன்னே, why are you here my dear uncle? You were supposed to be in your place, Mohan Garg. Why did you come here அப்படின்னு கேட்டோன்னே அவரு சொல்றாரு, மருமகனே, என்னுடைய செல்ல மருமகனே, நான் உன்னை மோகன் காருக்கு கொண்டு போக போறேன். உன்னை கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன் மாமா. நீ எதுவுமே சொல்லாம என் கூட வந்துரு. ஆனா அபிஜித் என்ன சொல்றாரு, நான் ஏற்கனவே இங்கே ஐ எம் இன் கேப்டிவிட்டி, நான் சிறைப்பிடித்து வைக்கப்பட்டிருக்கிறேன். இங்க என்னுடைய அப்பாவின் கோபத்தினால் நான் சிறையில் வைத்து இருக்கிறேன். நீங்க என்ன பாசத்தினால என்ன அங்க கொண்டு போய் சிறையில வைக்க முயற்சி பண்றீங்க. அது கோபத்தினால் சிறைப்பட்டாலும் சரி, இல்ல அன்பினால் சிறைப்பட்டாலும் சரி, நான் சிறைப்பட விரும்பவில்லை. I don't want to be what to say a prisoner either
பிகாஸ் ஆஃப் ஆங்கர் ஆர் பிகாஸ் ஆஃப் அஃபெக்ஷன் அப்படின்னு தன்னுடைய அங்கிள்கிட்ட தெளிவா சொல்லிட்டு தன்னுடைய அங்கிள்கிட்ட ஒரு விஷயம் சொல்ற, மை டியர் அங்கிள், I have already planned to escape from this tent, and what I am going to do is I have to pay a debt back. What is the debt that he has to pay back? Abina, Muktadara was the one which gave me life, and I want to free Muktadara. Muktadara was the first nurse. எனது தாய் யார் என்று தெரியாத போது எனக்கு அரவணைப்பு கொடுத்த அந்த முதல் நர்ஸ் வந்து இன்னைக்கு அடைபட்டு கிடக்கிறாள். ஐ வாண்ட் டு ஃப்ரீ த ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் முக்ததாரா அண்ட் தட் இஸ் மை பிளான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அங்கிள்கிட்ட சொன்னோன்னே அவர் என்ன சொல்றாரு, அப்ப நானும் வரேன் மருமகனே, நானும் வரேன், 2 பேரும் போய் அந்த வேலையை செய்யலாம் அப்படிங்கும் போது, மை டியர் அங்கிள், லெட் மீ டெல் யூ ஒன் திங் வெரி கிளியர்லி, திஸ் இஸ் மை quest, this is my search. What is my purpose in life? நான் தேடிக்கிட்டு இருந்தேன். My purpose in life என்ன அப்படின்னா, it is to free the waters of முக்ததாரா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். My identity is tied to the free nature of முக்ததாரா. அதை நான் ஃப்ரீ ஆக்குறது தான் என்னுடைய லைஃப் கோல். இந்த கோலுக்கு எனக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. கடவுள் என்னை இதற்காகவே படைத்து இருக்கிறார். அந்த வேலையை நான் போய் செய்யறேன், உங்க வேலையை நீங்க போய் செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் என்ன பண்றாரு, உன்னை ஒண்ணுமே பண்ண முடியாதுடா, நீ ஒரு முடிவு பண்ணிட்டீன்னா நீ அதை செய்தே தீருவாய், நான் உனக்காக வெயிட்டிங்ல இருப்பேன், நீ மீண்டு வா, போய் அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு வா அப்படின்னு தன்னுடைய மருமகனுக்கு ஆசிர் கொடுத்து 2 பேரும் என்ன பண்றாங்க, 2 டைரக்ஷன்ல கிளம்பி போறாங்க. Did you get that, teachers? Yes. Shall we proceed? இப்போ இந்த டென்ட்டுகள் வரிசையா டென்ட் இருக்கிறதுல ஒரு டென்ட்ல ஃபயர் ஆனோன்னு ஆல்மோஸ்ட் இந்த ஃபயர் வந்து எல்லா டென்ட்டுக்கும் போனதுனால there is lot of chaos and confusion. அந்த chaos and confusionல தனஞ்சய் is also free. ஏன்னா எல்லா சோல்ஜர்ஸும் போயிட்டாங்க. அப்ப தனஞ்சய் comes out and then you have a conversation between Dhananjay and Batu. Do you remember Batu? A old man who lost 2 of his grandsons. அவரும் தனஞ்சயும் மீட் பண்றாங்க. அப்ப தனஞ்சய் என்ன பண்றாரு, he is telling, எனது வாழ்க்கையின் ஒளியாக இருந்த எனது 2 பேரப்பிள்ளைகளும் போய்விட்டார்கள். Light has gone out, everything is dark outside அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப தனஞ்சய் பாருங்க என்ன சொல்றாருன்னா, you people are worried about the light which is outside, don't you find the light within? You should be worried about the light within. What is the light that he is speaking about அப்படின்னு கேட்டீங்கன்னா, it is the light called the soul. உள்ளிரும் ஜோதி, நம்ம உள்ள வந்து ஒரு ஒளி இருக்கிறது, அந்த ஆன்ம ஒளி அதுவே முக்கியம், அந்த ஒளி இருளாகாம நீங்க பாத்துக்கணும் அப்படின்னு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. அண்ட் நவ் we come to know again, ஏற்கனவே நம்ம பார்த்த விஷயம் தான். என்ன அப்படின்னா, the people of உத்தரகுட்டு வந்து ரொம்ப கோபமா இருக்காங்க. என்ன அப்படின்னா, பிரிசன் எல்லாமே போய் அவங்க தேடி பார்த்துட்டாங்க, யாரு அங்க இல்ல, அபிஜித் இல்ல. அப்ப இந்த அபிஜித்தை வந்து ஒளிய வச்சிருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது கிங். இப்ப நம்ம யாரு கிடைச்சாலும் சரி, நம்முடைய கோபத்திற்கு யாரையாவது பிடிச்சு அடிக்கணும்னு முடிவு பண்றாங்க. அப்ப அவங்க வழியில யார பாக்குறாங்க அப்படின்னா, ஷிவ் தாராயுடைய ஸ்பிரிச்சுவல் லீடர் இஸ் தனஞ்சய். அப்போ ஒருத்தன் சொல்றான், அந்த பாரியா வர்றான் பாரு தனஞ்சய், இவனை பிடிச்சி நல்லா அடிச்சு போடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி தனஞ்சய பிடிச்சி அடிக்க போறாங்க. அப்ப தனஞ்சய் சொல்றாரு, வாங்க வாங்க, ஏன்னா அடிக்கணும் தானே, அடிங்க, நீங்க எவ்வளவு அடிச்சீங்கன்னாலும் நான் வாங்கிக்குவேன், நான் திருப்பியும் அடிக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. This is called non-violence. Okay, this is called non-violence. அதே நேரத்துல இவரை பிடிச்சு அடிக்க போற நேரத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒருத்தர் என்ன சொல்றாரு, இந்த பாருங்க, அங்க பாருங்க, அங்க பாருங்க அப்படிங்கிறாங்க. And everybody turned to look up the machine. In the darkness, machine becomes much more threatening. It appears like a ghost. And for the first time, the people of Uttarakut feel the fear within when they look at the artificial machine which poses a threat to nature. Okay, அப்ப ஒருத்தர் வேகம் ஓடியாரு. The 4th citizen வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா,
my dear people, we are looking for the crown prince and I have got a information. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, the king, what to say, the king's uncle, யாரு? the king's brother தானே, விஸ்வஜித். Okay, he has taken away, sorry, the king's uncle. The king's uncle is Vishwajit, and Vishwajit has taken away the crown prince. உடனே அவங்க எல்லாரும் சொல்றாங்க, come on, let's go to Mohangag. And Mohangagக்கு போய் என்ன பண்ணணும்? We have to loot Mohangag. நமக்கு எதிராக அந்த விஸ்வஜித் வேலை செய்திருக்கிறார். நம்ம யார பனிஷ் பண்ணமோ அவனை வந்து காப்பாத்திட்டு போயிருக்கிறாரா? வாங்க நம்ம மோகன்காக்கு போவோம், அவனுக்கு ஒரு பாடம் கற்பிப்போம். என்ன பாடம் கற்பிக்கணுமா? மோகன்காக் இஸ் நோன் ஃபார் இட்ஸ் கோல்டு மைன். வாங்க, நமக்கு ஒரே கல்லுல 3 மாங்கா. என்ன 3 மாங்கா அப்படின்னா, ஒண்ணு அபிஜித்தை பிடிச்சு கொண்டு போடுறது, 2வது அந்த அபிஜித் வந்து அங்க சேஃபா கொண்டு போனது விஸ்வஜித், அவனையும் போட்டு நைய புடைப்பது, 3வது அபிஜித்தினுடைய இடத்தில் இருக்கக்கூடிய கோல்டு மைன், அதை நம்ம வேட்டையாடுவோம், சூறையாடுவோம். அது இல்லாம அவருடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய 50,000 head of cattles, அந்த 50,000 கேட்டில்ஸையும் நம்ம ஓட்டிட்டு வந்துருவோம் நம்ம ஏரியாவுக்கு அப்படின்னு முடிவு பண்ணி எல்லாரும் என்ன பண்ண போறாங்க? they are planning to move towards Mohangag. அதே நேரத்துல நமக்கு அப்பப்ப ரவீந்திரநாத் தாகூர் என்ன பண்றாருன்னா, he is speaking about the machine which doesn't fit into the natural scenery. அப்ப அதுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, he is speaking about a few travelers who are commenting about the machine. How ugly looking is the machine. It makes it sends spine chilling fear into the travelers. அதையும் அங்க சொல்றாரு. And now there is a group of followers of Vibhuti. They are having a conversation. Okay, யாரு அப்படின்னு அதுல பார்ப்போம். The first one is Nimku, the lamp seller. Who is Nimku அப்படின்னா, he is the lamp seller. And அவரை எதுக்கு கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த ஃபெஸ்டிவல்ல அந்த டெம்பிள வந்து டெம்பிள் ஆஃப் பைரவா பிளஸ் அந்த டேமை வந்து இலுமினேட் பண்ணணும் இல்லையா, அதற்காக அழைத்து இருக்கிறார்கள். அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹுப்பா யாரு அப்படின்னா, he belongs to a band of strolling players. And இந்த strolling players உடைய ஹெட் யாரு அப்படின்னா, it is a person by name அந்து. இப்ப இவங்க எல்லாரும் அங்க இருக்காங்க. அப்ப நமக்கு இவங்க எல்லாரையுமே ரெக்ரூட் பண்ண ஒரு ரெக்ரூட்மெண்ட் ஆபீசரும் வர்றாரு. அவங்களோட ஒரு சின்னதா கான்வர்சேஷன். இது வந்து நாட் சோ இம்பார்ட்டன்ட். ஆனா நமக்கு இந்த ரெக்ரூட்டர் மூலியமாக ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விபூதி இஸ், who is விபூதி? Teachers, the villain of the play is விபூதி. Am I right? Yes, யாரு விபூதி? Yes, sir. The royal engineer of Uttarakut. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, he is very firm. He wants to rebuild the fort of Nandi Pass. நந்தி பாஸ் வந்து அபிஜித் உடைத்து போட்டார். அந்த இன்ஃபர்மேஷன் கேட்டோன்னா கிங் வந்து கொதித்து எழுந்தார். அவரை விட ரொம்ப அதிகமா கொதித்து எழுந்தது யாரு அப்படின்னா, இட் இஸ் விபூதி, த ராயல் இன்ஜினியர். அவர் என்ன சொல்றாரு, நான் அந்த பாஸ மீண்டும் கட்டி எழுப்ப போகிறேன் அப்படின்னு அவர் ரொம்ப தீவிரமாக இருக்கிறார். ஓகே, அண்ட் அதுல இருந்து நமக்கு என்ன அப்படின்னா, you find the entry of a man called Narsingh with a gang of men. இவங்க எல்லாம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, விபூதியுடைய க்ளோஸ் அசோசியேட்ஸ். விபூதியுடைய க்ளோஸ் அசோசியேட்ஸ் யாரு அப்படின்னா, நார்சிங், கன்கார் அப்படிங்கிற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. இப்ப இந்த நார்சிங், கன்கார் எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா, they are personally deployed by விபூதி to search for Abhijit because Vibhuti is wounded by Abhijit's direct encounter. அவரு டைரக்டா பார்த்து விபூதியை நிறைய இடங்கள்ல திட்டி இருக்காரு. பின்னாடி அவருடைய ஆக்ஷன்ஸ் வந்து விபூதிய மிகவுமே வூண்டிங் பண்ணிருக்கு. அதனால அவர் என்ன பண்றாரு, பர்சனலா இவரை எலிமினேட் பண்ணா நல்லது அப்படின்னு அவர் ஃபீல் பண்றாரு. இப்ப அவர் என்ன பண்றாரு, அவனை எப்படியாவது தேடி கண்டுபிடிங்க அப்படிங்கிறாரு. Did you get that, teachers?
Yes, sir. ஓகே. Yes, இப்ப sir. நமக்கு விபூட்டி, கண்காரி, நார்சிங் இவங்க எல்லாருமே ஒரு இடத்துல கேதர் ஆகுறாங்க. அப்ப கண்கார் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, he is speaking to விபூட்டி and he is asking விபூட்டி, my dear royal engineer விபூட்டி, I have heard from people that there is weak spot in the dam. Is it true அப்படின்னு கேக்குறாரு. இத கேட்டோன்னா விபூட்டி என்ன பண்றாரு, how do you know about it அப்படின்னு சொல்லாம என்ன சொல்றாரு, those who meddle with the dam water will be carried away by the dam water. Look at the way he is not acknowledging the weak spot directly, but he is indirectly threatening people. இவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, yes, the embankment has weak spots. அந்த வீக் ஸ்பாட்ஸ் இருக்கத்தான் செய்யுது. ஆனா அதுக்கு பக்கத்துல போய் அந்த வீக் ஸ்பாட்டை டச் பண்ணி இந்த வாட்டரை ஃப்ரீ பண்ணலாம்னா, the one who is going to touch the weak spot is going to be killed by his very action அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த விபூட்டிக்கு ஒருத்தர் அட்வைஸ் பண்றாரு. என்ன அப்படின்னா, நார்சிங் அட்வைஸ் பண்றாரு. எனக்கு என்னமோ இது நல்லதா படல விபூட்டி, நீங்க பேசாம அந்த டேமுக்கு பக்கத்துல ஒரு காட் போடுங்க. லெட் தேர் பி சென்ட்ரீஸ் தேர், லெட் தம் கீப் வாட்ச். ஆனா இவர் சொல்றாரு, அங்க காட்ஸ் எல்லாம் டிப்ளாய் பண்ண வேண்டியது இல்ல. ஏன் அப்படின்னா, யாராவது போய் தொட்டா அவன் செத்தான் அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம், நான் சாவதற்கு முன்பு நான் செய்து முடிக்க வேண்டிய ஒரு வேலை பாக்கி இருக்கிறது. அந்த செஞ்சு முடிச்சு நான் செத்தா ஓகே தான். என்ன அப்படின்னா, ஐ ஹாவ் டு ரீபில்ட் த நந்தி பாஸ். ஆனா எனக்கு அதுல ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்னோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கு. ஆனா the நந்தி பாஸ் இஸ் வெரி நேரோ ஃபார் மை எக்யூப்மெண்ட்ஸ் டு என்டர் அப்படின்னு சொன்னோன்னே, அப்ப கண்காரி வந்து சொல்றாரு, அப்ப ஐயா, அப்ப நம்ம யங்ஸ்டர்ஸ பிடிப்போமா? அந்த யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுவோம், கொண்டு போய் அந்த இடத்துல பலி கொடுத்து இந்த நந்தி பாஸ கட்டி முடிச்சிருவோமா அப்படின்னு சொல்லி அவரு நக்கலா பேசுறாரு. அதே நேரத்துல நமக்கு பின்னாடி என்ன செய்யுது, there are people of Shivtarai who are coming that side. They are coming. Awake Bhairava awake என்று பாடல் பாடிக்கொண்டு அவர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். Did you get that, teachers? Now the people of Shivtarai, they are completely incited. They are very angry with the people of Uttarakut because in the people of Uttarakut தான் Shivtaraians அடிமைப்படுத்தி இருக்கிறார்கள். It is the climax of freedom struggle. அந்த நேரத்துல தனஞ்சய் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, come on, don't resort to violence. நீங்க வயலன்ஸ கையில எடுக்காதீங்க. வயலன்ஸ் கையில எடுக்காதீங்க. பைரவா will break the dam open. பைரவர் வந்து அதை உடைத்து அதை செய்வார். அதை செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல நமக்கு ராணஜித்து மினிஸ்டர்ஸும் அங்க வராங்க. இப்ப இந்த மக்கள் எல்லாம், உத்தரகுட் மக்கள் நிக்கிறாங்க, ஷிவ்தாராய் மக்கள் நிக்கிறாங்க. இப்ப கண்கரி, யாரு கண்கார்? கண்கார் இஸ் ஒன் ஆஃப் த அசோசியேட்ஸ் ஆஃப் விபூட்டி. அவர் என்ன சொல்றாரு, டைரக்டா கிங்கையே கான்ஃபரன்ட் பண்றாரு, நேருக்கு நேரா அக்யூஸ் பண்றாரு. என்ன அப்படின்னா, we must punish the crown prince. அப்ப நாங்க வந்து கிரவுன் பிரின்ஸ பனிஷ் பண்ணலான்னு இருக்கோம். அப்ப இவர் என்ன சொல்றாரு, come on, why do you want அப்படின்னு கேட்டீங்கன்னா, we doubt that he has become disloyal to the people of Uttarakut, and if you are going to support your son, we will also go against you. நான் உங்களை நீங்க அரசன் கூட பார்க்க மாட்டோம். நீங்க சொல்றதை கேட்காம நாங்க என்ன பண்ணுவோம், அபிஜித்தை பிடிச்சி அபிஜித்தை கொன்னு போடுவோம். நீங்க சொன்னாலும் சொல்லலைனாலும் நாங்க என்ன பண்ண போறோம், நந்தி பாச கட்டி முடிக்க போறோம் அப்படின்னு விபூட்டி is becoming very arrogant in his conversation with the king. Are you there, teachers? Yes, sir. Yes, sir. Okay. இப்படி சொல்லி முடிச்சோன்னே இப்ப ராம்ஜித் என்ன பண்றாரு, தன்னுடைய சோல்ஜர்ஸ் வந்து சொல்றாங்க, அந்த டென்ட்ல இருந்து யார காணோம், அபிஜித்தை காணோம். ஃபயர் வந்து டென்ட்ல எல்லா டென்ட்லயும் பட்டுச்சு. இப்ப அந்த டென்ட் எங்க தேடி பார்த்தாலும் அபிஜித்தை காணோம். அப்ப அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அபிஜித் இஸ் இன் த கம்பெனி ஆஃப் ஷிவ்தாரியன்ஸ்னு கிங் நம்பினாரு. இப்ப அந்த ஷிவ்தாரியன் பீப்புளும் அங்க இருக்கிறத பார்த்தோன்னே
தனஞ்சய பாக்குறாரு. யோ, நீ தானையா இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம். இந்த சிவகாரை மக்கள் பேசாம அடிமைகளா இருந்தாங்க, என்ன பண்ணாங்க, வாயை மூடிக்கிட்டு இந்த டாக்ஸ் எல்லாம் கட்டினாங்க. ஆனா நீ போய் அவங்க மனச என்ன பண்ண, தூண்டி விட்டு இந்த மக்கள் எல்லாம் இப்ப பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ நீ தான் அபிஜித்துக்கு இந்த மாதிரி பாடத்தெல்லாம் சொல்லி கொடுத்திருப்பன்னு நினைக்கிறேன். இந்த ரெவல்யூஷனரி ஐடியாஸ அவன் மனசுல நீ தான் பதித்து இருப்பாய்ன்னு நினைக்கிறேன். இப்ப அபிஜித்தை காணோம், அவன் எங்க ஒளிஞ்சிருக்கான் அப்படிங்கிறது உனக்கு தெரியும்னு எனக்கு நினைக்கிறேன் அப்படின்னோடனே தனஞ்சய் சொல்றாரு, ஐயா எனக்கு தெரியாது ஐயா, ஒருவேளை அவரு ஃப்ரீ ஆயிட்டாருன்னா இந்த டேமும் உடைய போகுது அப்படின்னு எனக்கு தெரியுது ஐயா அப்படின்னு சொன்னோன்னே, அதே நேரத்துல பேக்ட்ராப் வந்து நமக்கு பாருங்க, இங்க வந்து கிங் இஸ் கோயிங் டு லூஸ் அ சன். am I right? இது பின்னாடி நடக்க போறது. அதை ஃபோர் ஷேடோ பண்றதுக்கு ரவீந்திரநாத் டகூர் ரொம்ப அழகா என்ன பண்றாரு, த அம்பா பிளே பிகினிங்லே அம்பா வந்து சுமன் மை டார்லிங், இட் இஸ் டார்க் வேர் ஆர் யூ வேர் ஆர் யூன்னு தன்னுடைய தொலைந்து போன மகனை தேடி ஒரு அம்மா வர்றாங்க. இங்க ராணாஜித் அந்த மாதிரி தேடி அலைய போறாரு தன்னுடைய மகனை. அபிஜித் வேர் ஹேவ் யூ கான் அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அபிஜித்தை தேடி அலைய போறாரு. அதை ஹிண்ட் பண்றதுக்கு ஒரு ஃபோர் ஷேடோவிங் டெக்னிக்கா இங்க அம்பாவை அந்த பக்கம் கொண்டு வர்றாங்க. ஓகே, இப்ப அம்பா வர்றாங்க. ராணாஜித் கேக்குறாரு, என்னம்மா உங்க பையனை இன்னும் கண்டுபிடிக்கலையா அப்படின்னு சொன்னோன்னே, காணமே, என் சுமன் எங்க போனானே தெரியலையே அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே நமக்கு ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஷிவ்தாராய் பீப்புளும் உத்தரகட் பீப்புளும் எல்லாம் மீட் பண்ணிட்டாங்க. ராணாஜித் இருக்கிறாரு, மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, தனஞ்சய் வைராங்கி இருக்கிறாரு. அந்த நேரத்துல we also have the close associates of விபூட்டி அண்ட் விபூட்டி எல்லாருமே ஒரு இடத்துல கேதர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அம்பை வந்து அந்த அம்பாவுடைய வேர்ட்ஸ், அம்பாவும் என்ன பண்றாங்க, பின்னாடி கத்திக்கிட்டு இருக்காங்க, சுமன் மை டியர் சுமன் ப்ளீஸ் கம் பேக் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது there is a strange sound, ஒரு இரைச்சல் சத்தம் கேட்கிறது. இருட்டுல தூரத்துல இருந்து அந்த டேம் பக்கத்துல இருந்து ஒரு பயங்கரமான இரைச்சல் சத்தம். இந்த இரைச்சல் சத்தத்தை கேட்டோன்னே விபூட்டி என்ன சொல்றான், ஐயோ என்ன ஒரு சத்தம் கேட்குது, தூரத்துல ஒரு சத்தம் கேட்கிறதே, அது என்ன சத்தம் அப்படின்னோன்னு தனஞ்சய் சொல்றாரு, இட் இஸ் the laughter of the water, it is water which is laughing and the laughter is bubbling up from the heart of darkness. அப்படியே சிரிச்சு அந்த தண்ணீர் குபு குபுன்னு கிளம்புற சத்தம் எனக்கு கேக்குது, பைரவனுடைய ஆட்டம் தொடங்கிருச்சுடோய் அப்படிங்கிறார். சிவனுடைய அந்த ஆட்டம், ஈவினிங் டான்ஸ் ஆஃப் சிவா. நம்ம டான்ஸ் ஆஃப் சிவான்னு ஒரு எஸ்ஸே இருக்கு, ஓகே, ஆனந்த கே கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறது, இட் இஸ் ஆல்சோ பிரிஸ்கிரைப்ட் ஃபார் அஸ். அந்த எஸ்ஏல நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோமா டீச்சர்ஸ், டான்ஸ் ஆஃப் சிவா. அந்த எஸ்ஏல பாத்தீங்கன்னா ஈவினிங் டான்ஸ் ஆஃப் சிவால the evening dance when Shiva is dancing, his name is called பைரவா. அப்ப அந்த பைரவா உடைய டான்ஸ் தொடங்கிடுச்சு. there is the drum beat which is heard before the dance. ஆட்டம் தொடங்கிருச்சு, டுபு டுபு டுபுன்னு சத்தம் கேக்குது. அப்ப தண்ணீர் கிளம்பிருச்சு அப்படிங்கிறாரு. அப்ப விபூட்டி சொல்றாரு, மை காட் என்னாச்சு, அப்ப யாரோ அந்த முக்த தரவை ஃப்ரீ பண்ணிட்டாங்க, அப்ப அந்த டேம் உடைஞ்சிருச்சா, ஐயோ போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிப்பாட்டி இருந்தா விபூட்டி வந்து ஒரு சாதாரண வில்லன். ஆனா இவரு ஒரு மோசமான வில்லன் காட்டுவதற்காக என்ன சொல்றாரு, அதை உடைச்சவன் செத்தாண்டா, செத்தாண்டா அபிஜித், அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இதை பண்ணது அபிஜித் தான் அப்படின்னு. அதனால இதை உடைத்தவன் உண்மையாக உயிரோடு இருக்க முடியாது, அவன் செத்துருப்பான் அப்படின்னு சொன்னோன்னே, ஐயோ என்ன நடந்துச்சு அப்படின்னு பாக்குறதுக்காக கன்கார் நார்சிங் எல்லாரும் இந்த டேமை நோக்கி ஓடுறாங்க. அண்ட் தனஞ்சய் he is starting dancing because he is a mystic, he is a mystic. ஓகே, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிறாரு. அங்க ஒரே ஒரு மனிதன் மட்டும் ரொம்ப உரியடா இருக்கான். யாரு அப்படின்னா ராணாஜித். என்னுடைய மகனே ஏன்டா இப்படி பண்ண, சேஃபா வந்துட்டியா, நீ உடைச்சிருப்ப, எனக்கு தெரியும் உன்னால மட்டும்தான் இந்த வேலையை செய்ய முடியும், ஏன்னா நீ தான் வந்து இந்த டேம் ஃப்ரீ பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்த, நீ தான் அந்த வேலையை பார்த்திருப்ப, நீ நல்லபடியா வந்துட்டீன்னா எனக்கு சந்தோஷம் அப்படின்னு அவரு வெயிட் பண்றாரு. அண்ட் நவ் வி ஹாவ் த அரைவல் ஆஃப் சஞ்சய். சஞ்சயா மூச்சிறைக்க
அந்த டேம் பக்கத்துல இருந்து ஓடி வர்றான். ஓடி வந்து தன்னுடைய தந்தை பக்கத்துல நிக்கிறான். கே உடனே ரஞ்சித் என்ன சொல்றான், டேய் என்ன ஆச்சு சஞ்சய், எங்க அபிஜித் அப்படின்னா, அபிஜித்த முக்ததாரா தூக்கிட்டு போயிடுச்சு. ஓகே, we have lost our crown prince. ஏன் நான் எவ்வளவு சொன்னேன், நானும் வரேன்னு, ஆனா அவன் என்ன சொன்னான், இது என்னுடைய ஒர்க், திஸ் இஸ் மை மதர், ஐ மஸ்ட் சேவ் மை மதர், ஐ மஸ்ட் ஃப்ரீ ஹர். இந்த இந்த ஸ்ட்ரகிள்ல நான் என்னுடைய வாழ்க்கையை கூட நான் தொலைக்க தயார் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீக் ஸ்பாட்டை போய் கரெக்டா குறி பார்த்து அடிச்சான். தண்ணீர் பீரிட்டு பாய்ந்தது. பாயும் பொழுது தன்னுடைய பிள்ளை அபிஜித்தையும் தூக்கி கொண்டு போனது அப்படின்னு அப்படி சொல்லும் பொழுது ராணஜித் சொல்றான், at last Abhijit was bit disturbed emotionally. He felt that he was captivated, but now he has found his freedom. ஆனது ஆன்ம சுதந்திரம் அவன் அடைந்து விட்டான். ஆனா அவனை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லும்போது சஞ்சயனுடைய ஸ்டேட்மெண்ட் பாருங்க, அந்த மான்ஸ்டர் மிஷினை அவன் நொறுக்கிட்டான். ஆனா நொறுக்குனதுனால அந்த மான்ஸ்டர் என்ன பண்ணுச்சு, அபிஜித்தை மீண்டும் தாக்கியது. ஆனா முக்ததாரா ஒரு தாயை போல அந்த நொறுங்கி போன உடலை தனது கை கரங்களால் தாங்கி இறுக பற்றி தூக்கி சென்று விட்டது அப்படின்னு சொன்னோன்னே எல்லா மக்களும் சொல்றாங்க, ஐயோ ஐயோ போச்சே, ஏன் செல்லம் போயிருச்சே அப்படின்னு. அந்த பீப்புள் ஆஃப் ஷிவ்தாரா எல்லாரும் என்ன பண்றாங்க, அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. ஆனா என்ன சொல்றாங்க, நாம என்னமேட்டுக்கு நம்மளுடைய பிரின்ஸை பார்க்க முடியாதுன்னு அழுகும் பொழுது தனஞ்சய் சொல்றாரு, நீங்க யூ ஹேவ் ஃபவுண்ட் ஹிம் ஃபாரெவர், ஹிஸ் ஸ்பிரிட் இஸ் கோயிங் டு லிவ் வித் யூ. அவன் உயிரை கொடுத்தது இந்த ஆற்று நீர் உங்களுக்கு வந்து சேர வேண்டும் என்று, நீங்கள் அனைவரும் என்னது சுபிட்சமாக வாழ வேண்டும் என்று அவன் உங்களோடு கலந்து விட்டான் அப்படின்னு தனஞ்சய் சொல்றாரு. இத சொல்லி முடிச்ச உடனே எல்லாரும் என்ன பண்றாங்க, ஐயோ போச்சே போச்சேன்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா the water of Muktadara is freed by the crown prince Abhijit. He has found the purpose of his life. With that, the play ends. So this play is about freedom, to find one's soul's purpose. Abhijit found his soul's purpose by freeing the free streams of Muktadara, which was dammed by the royal engineer Vibhuti. Did you understand the play, teachers? That's the end.